வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சப்போர்ட் 1 அப்படின்னு நம்ம வந்து 22,415 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னா 22,621 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து மெல்ல மெல்ல, அதாவது என்ன, ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆகி கடைசியாக நம்ம கொடுத்துருக்குற R1 அந்த ரெசிஸ்டன்ஸ் 22,621 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகி, ஸோ அதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு 22,600. ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும், நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி இருக்கிறதுனால நாளைக்கு வந்து சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால் நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதை 22,534 S1 நமக்கு வந்து சப்போர்ட் 1 அப்படின்னா 22,534 நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இன்னும் 22,534 அப்படிங்கிறதுல நம்ம டெலிட் பண்ணிட்டு 534 போட்டுருவோம். ஒரே நிமிஷம். இதுதான் நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட். அதே மாதிரி R1 ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நாளைக்கு வந்து 22,675 நமக்கு நாளைக்கு ஆக்ட் ஆகும். இது எடுத்துருவோம். எடுத்துட்டு 675. ஓகே, 675. இது ரெசிஸ்டன்ஸ் 1. இது 1, கீழே இருக்குது S1, மேலே இருக்குது R1. ஸோ மார்க்கெட் கீழே இறங்கி வந்துச்சுன்னா அதாவது இந்த 22,535 அந்த 34 அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த ஜோன் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நமக்கு இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழேயோ இல்லைன்னா இதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடம் வந்து நாளைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கலாம், நிஃப்டியினுடைய இண்டெக்ஸை நம்ம பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இதே அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ R1 பார்த்துட்டோம், S1 பார்த்துட்டோம். R2 என்ன, S2 என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். S2 அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து 22,460 நமக்கு ஆக்ட் ஆகும். 22,460. ஓகே, R2 அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து 22,741 நாளைக்கு ஆக்ட் ஆகும் நமக்கு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். R2, S2, R1, R2லாம் பார்த்துட்டோம். அதாவது என்னென்னா நமக்கு வந்து 22,676 அப்படிங்கிறது வந்து R1, 22,741 அப்படிங்கிறது வந்து R2, 22,535 அதாவது 34 அந்த ப்ரைஸ் வந்து நாளைக்கு வந்து S1, 22,461 அது வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து S2 நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரெடிக்ஷன். நம்ம எப்போதும் சொல்கிறோம், ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ப்ரைஸ்லலாம் வந்து மார்க்கெட் வந்து ஓடி முடிஞ்சதுனால அங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கூடவோ குறையாவோ, அதை இன்றைக்குள்ள ட்ரேட் முடிஞ்ச க்ளோசிங்கை வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து அதிகமாகவோ சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாகவோ நமக்கு தெரியும். மார்க்கெட் வந்து லைவாக அந்த இடத்துக்கிட்ட இப்போ நம்ம கொடுத்துருக்கிற R1, S1 இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது நாளைக்கு வந்து நம்ம வந்து அங்கே இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ லைவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.